மக்களே, இன்றைக்கு யாரை பற்றி கதைக்க போகிறோம் என்றால் திருப்பியும் சுரேஷ் சாலை தான். உங்களுக்கு தெரியும், இப்போ முந்தின நாள் ஆம், 1ஆம் தேதி நினைக்கிறேன். எஸ், 1ஆம் தேதி கோட்டை நீதிமன்றம் சுரேஷ் சாலைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தது. என்னென்னு சொன்னால், இந்த இந்த லேப்டாப்பின் பாஸ்வேர்ட்டையும் ஃபோன் பாஸ்வேர்ட்டையும் கொடுக்க சொல்லி வந்து கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குது. ஜட்ஜ்மெண்ட்னா ஒரு அறிவுறுத்தல் ஒன்று இவருக்கு சுரேஷ் சாலைக்கு கட்டாயம் கோர்ட்ஸ் சொன்னாத்தையும் நான் நீதிபதி சொன்னால் அதை கட்டாயம் நிறைவேற்றணும். இவர் இன்னும் கொடுக்கலையா? அப்போ 3 நாள் ஆச்சு நம்ம இந்த பாஸ்வேர்டை கொடுக்கல. அப்போ உங்களுக்கே விளங்கும், அவன் ஒரு புலனாய்வு அதிகாரி. அவன் இனி கொஞ்ச நாளையால சொல்லுவான்னு தனக்கு மறந்து ஓடுது, மூளை பிழைச்சி போட்டு நான் லூஸ் ஆகிட்டேன்னு நடிக்கலாம். பைத்தியம் ஆகிட்டேன்னு நடிக்கலாம். மற்றது இவ்வளோ காலமும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ 3 மாதம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் ஜெயிலில் இருந்தவர். அது வந்து பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன். பிப்ரவரி மாதம் வேற பிடிச்சவங்க சிஐடி பிடிச்ச ஒரு 3 மாதம் மட்டும் பேசாமல் இருந்தவர். எப்போ கோட்டாபாய ராஜபக்சவ அந்த பயணத்தடை போட்டாங்களோ வெளிநாட்டு போகாமல், உடனே இவர் அந்த உண்ணாவிரதத்தை ஸ்டார்ட் ஆகினோம். உங்களுக்கே தெரியும், அவர் ஒரு என்னென்ன உணவு தவிர்ப்பு போராட்டம், அந்த உண்ணாவிரதம்னு சொல்லி இருந்து அவர் வச்சிருந்த அந்த கஸ்டடியில் இருந்து அப்புறம் அங்கேருந்து தேசிய வைத்தியாலயம் கொழும்புல கொண்டு வச்சிருந்தவங்க. அப்புறம் அது அங்கே இருந்தும் அங்கே இருக்கங்க ஒரு சாப்பிடையில் அப்புறம் அவங்க சேலையின் குளுக்கோஸ்கள் அதோட உயிருக்கு என்னென்னு சொல்கிறாங்க, உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாத்தையும் கொடுத்தவங்க டாக்டர்ஸ் மேல் கொடுத்து வேறு. அதில் அப்புறம் ஒரு 6 நாளுக்கு மேலே 10 நாளைக்கிட்டே இருந்தவர். அந்த இடையில விமல் வீரவன்ச கம்பன் பிள்ளை எல்லாரும் ஒரு போராட்டம் செய்த புறக்கோட்டை ரயில்வே இதுக்கு முன்னால் அதே ஒரு 3 நாள் இருந்தவ. அதுக்கு பிறகு எதிர்ப்பு என்ற சுரேஷ் சாலையை விடுதலை ஆக்க மட்டும் தாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம்னு சொன்னவ, அந்த எதிர்ப்பு தெரிவிச்சு பண்ணினவ. ஆனால் அவை ஒரு 3 நாளைக்குள்ள ஓடிட்டு அதை மூடி போட்டிருந்தா சனம் அந்த ஈஸ்டர் அட்டாக்ல செத்த ஆக்கள் சகோதரங்கள் பிள்ளைகள் அவைகள் வந்து 1-2 வந்து அதில் பேசின நீங்களும் பார்த்துருப்பீர்கள். அதுக்கு பிறகு இவை அந்த வீரவன்ச கம்மன் பிள்ளையாக்க ஓடுனது. இப்போ அவியலுக்கு என்னென்று அவியலுக்கு எதிராயும் கோட்டை நீதிமன்றம் ஒரு இதன் நடக்கின்ற நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கொண்டு தாக்கல் செய்திருக்கு. அப்போ அவியலும் வெகு விரைவில் உள்ள போவினோம். அதோட இப்போ சுரேஷ் சாலை அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ண தெரியணும், அந்த இதுவரையிலையும் சுரேஷ் சாலைன்ற வாய்ப்பு அந்த மனகரிய தெரியாது, புள்ளிகளை பொடியன் மகன் ஒன்ற தெரியாது, மற்ற மகள் இந்த இவை எல்லாரும் இப்போ மீடியாவில் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவியலகராக்கி ஒரு நாளமாகவே வாரதும் மனகரி சொல்கிறத அவர் சாப்பிட்றாரு, ஒரு புருஷனை யாரையும் சாப்பிட்றான்னு சொல்லுங்க. நம்ம பஞ்சாதி மனகரி வந்து சொன்னவா அவர் இப்போ சாகிற கட்டத்தில் நிற்கிறார். இது செத்தால் ஜனாதிபதி, மற்றது சட்டமாதிபதி திலீப பீரிஸ், மற்றது சானியம்பர் அபேசகரா, இவையெல்லாம் நல்ல சூப்பரான ஆக்கள், வந்து நல்ல ஒரு விசாரணை அதிகாரிகள், அந்த உண்டுக்கும் மசியாத ஆக்கள். அப்போ அவையெல்லாம் பொறுப்பு சாலை செத்தால் இப்படிலாம் சொல்லிலாம் பார்த்தவன். இப்போ ஒன்றுமே நடக்காத பிறகுதான் இப்போ கோட்டை நீதிமன்றம் இவருக்கு இந்த பாஸ்வேர்டை கொடுக்க சொல்லிக்காக்கு. இப்போ இன்னும் ஆள் கொடுக்கல. இப்போ 3 நாள் ஆச்சு கொடுக்கல. எனக்கு சொன்னால் இப்போ இனி அடுத்த கட்டம் இவர் இப்படி தான் சொல்லுவார், எனக்கு மறந்து ஓடுது என்ற மூளை குழம்பிட்டுது அப்படித்தான் சொல்லுவார். ஏண்டா அது இப்போ ஒண்டா கேட்டுக்கொள்ளுங்க, அவர் ஒரு புலனாய்வு அதிகாரி, அதுவும் பெரிய புலனாய்வு அதிகாரி. கடைசி வரையும் அதில் ஒரு விவரமும் வச்சிருக்க மாட்டார். என்ன சந்தேகம் வேண்டா, இப்போ எல்லாரும் பரவலாக கதைக்கணும் என்னென்னு சொன்னால், இது மஹிந்த ஐயா கூட்டத்தின் கணக்கு வழக்கு எதுன்னு வச்சுட்டு போகிறோம்னு சொல்லி இப்போ அந்த உகண்டாவில் காசு பாதிக்கினது, துபாயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது, இப்படி கணக்க மற்றது எங்கே கிரீஸில், அதுவும் அந்த கப்ரால் அவையெல்லாம் மஹிந்த குரூப் தானே, அங்கே காசு பாதிக்கிறேன். இப்போ கணக்க பிரச்சனைகள் அதில் இருக்கலாம். எல்லாத்துக்கும் மூளையா சென்று செயல்பட்டது அந்த மஹிந்த ஐயான்ற குரூப்புக்கு இவர் தானே, சுரேஷ் சாலை தானே. அதுக்கெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் இப்போ எல்லாரும் சேர்ந்து குய்யோ மையாண்டு கத்தினோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போ நான் இது முன்கூட்டியே சொல்கிறேன், பாருங்க, இந்த பாஸ்போர்ட் இல்லைன்னா அவர் கொடுக்க மாட்டாருன்னா அவர் தனக்கு ஞாபகம் இல்லை, மறதி. இனி சுரேஷாக நடிக்கக்கூடிய ஆள், பைத்தியமாக நடிக்கக்கூடிய ஆள். பார்ப்போம் என்ன நடக்க வேண்டும் மக்களே. இதை பொறுத்து இருந்து பார்ப்போம். என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல சந்தோஷமாக போய் கொண்டிருக்கு. எங்களுக்கு சந்தோஷம், அவங்களுக்கு என்ன புரியாது. ஏன்னா நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள். அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்பயும்
எவன் அந்த பாதிப்பை செய்தானோ அவனில் கோபமாக இருப்போம். அதுதான் நடக்குது. பார்ப்போம் எவ்வளோ காலம் இந்த பிரச்சனைகள் போய்க்கொண்டிருக்கின்றது. நன்றி.